நெஞ்செரிச்சல் வராமல் தடுப்பது எப்படி? இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் நெஞ்செரிச்சல் தொல்லை அதிகமாக ஏற்படுகின்றது. இதனை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வோம். நாம் சாப்பிடும் உணவு உமிழ்நீருடன் கலந்து செரிமானம் முடிந்ததும் இரைப்பைக்கு கொண்டு செல்லுகின்றது. அவ்வாறு இரைப்பைக்குள் உள்ள கதவு மிலத்தை உள்ளே நுழைய விடாமல் எல்லைக்கோடு போன்று தடுக்கின்றது. ஆனால் உணவு குழாயின் தசைகள் நாம் சாப்பிடும் குளிர்ச்சியான, காரமான, சூடான பொருட்களை தாங்கும் சக்தி இருக்கின்றது. ஆனால் அமிலத்தன்மையை தாங்கும் சக்தி கிடையாது. சாப்பிட்டவுடன் வலது பக்கமாக படுத்தால் இடுப்பை சுற்றி இருக்கும் குடல் இரைப்பையை அழுத்தும் போது உணவும் அமிலமும் சேர்ந்து உணவு குழாய்க்கு வந்து விடுவதால் நெஞ்செரிச்சல் ஏற்படுகின்றது. இதனால் தான் இரவு நேரத்தில் எண்ணெயில் பொரித்த உணவுகள், மசாலா அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது என கூறப்படுகின்றது. அவ்வாறு சாப்பிட்டாலும் உடனே படுத்து விடுவதால் நெஞ்செரிச்சல் ஏற்படுகின்றது. சாப்பிட்ட 2 மணி நேரம் கழித்து தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். இதனை கடைபிடித்தாலே நெஞ்செரிச்சல் ஏற்படுவதை நிச்சயம் தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க.